இந்தியா முழுவதும் ஆங்காங்கே மும்பையிலும், சென்னையிலும், கல்கத்தாவிலும், ஹைதராபாத்திலும் என்று பல்லாயிரக்கணக்கில் பொதுமக்கள் பங்கேற்கும் போராட்டமாக அது பரிணமித்தது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஜந்தர் மந்தருக்கு சென்று போராடி கொண்டிருந்த மாணவர்களையும் கரப்பான்பூச்சி கட்சியை சார்ந்தவர்களையும் சந்தித்தோம், ஆறுதல் சொன்னோம். அதனை அடுத்து கடந்த 23ஆம் தேதி என்று கருதுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் இந்த சிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை ஆதரிக்கிற வகையிலும், ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்தோம். இந்த ஆர்ப்பாட்டங்களை வெற்றிகரமாக நீங்கள் ஒருங்கிணைப்பதற்கு ஏதுவாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் இடைவெளி கொடுத்து திங்கட்கிழமை இது நடைபெறும் என்று அறிவித்தோம். இதற்கிடையில் சிஜேபி கட்சியினர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அதாவது கல்வி அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார். இது இந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பிஜேபிக்கு வீழ்ச்சிக்கான முதல் படி. பிஜேபி ஆட்சி இனி இந்தியாவில் இல்லை, அடுத்து அது பல வீழ்ச்சிகளை சந்திக்கும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளி. இவர்கள் கோரிக்கை வைத்து நாம் உடனே அதை ஏற்றுக்கொள்வதா என்கிற இருமாப்பு ஆட்சியாளர்களிடம் இருந்தது. சிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சியும் இல்லை, வெகுமக்களின் பேராதரவு பெற்ற ஒரு இயக்கமும் இல்லை. இவர்கள் கோரிக்கை வைத்தால் அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கர்வத்தோடு ஆட்சியாளர்கள் அணுகிய நிலையில் கட்சி சார்பற்றவர்கள் மெல்ல மெல்ல பல ஆயிரங்களாயின, பல ஆயிரங்கள், லட்சம் என அதிகரிக்க தொடங்கியது. அங்கு டெல்லி மாநகரத்தின் சட்டம் ஒழுங்கு உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை, கரப்பான் பூச்சிகளின் கட்டுப்பாட்டில் என்று சொல்லத்தக்க வகையிலே நிலைமை கட்டுமீறியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடக்கத்தில் சற்று தயக்கம் காட்டினாலும் பிறகு மாணவர்களின் பின்னால் அல்லது கரப்பான்பூச்சிகளின் பின்னால் செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு ஆளாயின. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய செயல் திட்டங்களை கைவிட்டுவிட்டு சிஜேபி கட்சியினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பேச வேண்டிய இக்கட்டுக்கு ஆளானார்கள், அந்த நெருக்கடிக்கு உள்ளானார்கள். அதுதான் உண்மை. அவர் வைத்த கோரிக்கைகள், முதல் கோரிக்கை நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்வதற்காக புறப்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். மூன்றாவது, இந்த வன்முறைகளுக்கு பொறுப்பேற்று பிரதமர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும்.
இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்துதான் போராட்டம் தொடர்ந்தது. பள்ளி மாணவர்களும் பங்கேற்கிற வகையிலே இந்த போராட்டம் வேறு வடிவத்தில் பரிணாமம் பெற்றது. இனி எவராலும் கட்டுப்படுத்த முடியாது என்கிற நிலையை நோக்கி அது நகர்ந்தது. புதுதில்லியில் பாராளுமன்றத்தை மையமாக வைத்து 5 அல்லது 10 கிலோமீட்டர் ஆரத்தில், அதாவது ரேடியஸ் என்பார்கள், அந்த சுற்றளவில் இன்டர்நெட் எதுவுமே வேலை செய்யாமல் முடக்கிவிட்டார்கள். வாட்ஸ்அப் வேலை செய்யாது, எந்த சமூக ஊடக தளங்களும் வேலை செய்யாது, முடக்கி போட்டார்கள். டெல்லிக்கு வரவும் டெல்லியிலிருந்து வெளியேறவும் மிக இலகுவான வசதியை கொண்ட மெட்ரோ ரயிலை நிறுத்தினார்கள். மெட்ரோ ரயில் பயணம் முடக்கப்பட்டது. உள்ளே ரயில் மூலம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள். மெட்ரோ மூலமாக லட்சக்கணக்கானோர் வெளியேறுகிறார்கள். ஆக மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் புதுதில்லிக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதனால் மெட்ரோ ரயில் பயணத்தை ரத்து செய்தார்கள். அதன் பிறகு துணை ராணுவ வீரர்களை மேலும் மேலும் கொண்டு வந்து குவித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்கிற ஒரு பதற்றம் நமக்குள்ளே தொற்றிக் கொண்டது. எங்கு பார்த்தாலும் மக்கள் திரள். எந்த பேருந்து நிறுத்தத்தை பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் நிற்கிறார்கள். மெட்ரோ சர்வீஸ் இல்லை. இருந்தால் அதில் பல பேர், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏறி பயணமாகி விடுவார்கள். அத்தனை பேரும் உள்ளூர் பேருந்துக்காக காத்து கிடக்கிறார்கள். அல்லது வாடகை ஓலா, ஊபர் போன்ற வாடகை வண்டிகளுக்காக காத்து கிடக்கிறார்கள், ஆட்டோவுக்காக காத்து கிடக்கிறார்கள். ஆகவே கடைசி ஒரு 3-4 நாட்கள் அல்லது 5 நாட்கள், 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையில் டெல்லியின் பதட்டம் நாளுக்கு நாள் கூடியது. நான் கூட வெள்ளிக்கிழமை காலையில் போவதற்கு பதிலாக சென்னைக்கு வியாழக்கிழமை இரவே புறப்பட்டு விடுவோமா என்று கூட கேட்டேன். ஒருவேளை விமான பயணமும் ரத்து செய்யப்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்கிற கவலை எனக்கு வந்துவிட்டது. சனி ஞாயிறு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும். புதுச்சேரியிலே மண்டல செயற்குழுவில் பங்கேற்க வேண்டும். எனவே வெள்ளிக்கிழமை போவதற்கு பதிலாக வியாழக்கிழமை இரவே நள்ளிரவுக்கு மேல் எந்த விமானம் கிடைத்தாலும் அதை பிடித்து போய்விடுவோமா என்று எண்ணத்தக்க வகையில பதற்றம் கூடியது. ஒரு வழியாக நரேந்திர பிரதான் வேறு காரணங்களை சொல்லி பதவி விலகிவிட்டார். வினாத்தாள்கள் கசிவுக்கு நான் தான் பொறுப்பு என்று அவர் பதவி விலகவில்லை. டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விடுமோ என்கிற கவலை இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் என்ற பெயரால் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஊடுருவி வருகிறார்கள், அவர்களால் பொதுமக்களுக்கு பேராபத்து நேர்ந்துவிடும் என்கிற அச்சம் எனக்கு மேலிட்டிருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான், அந்த பொறுப்புணர்வோடு தான் பதவி விலகுகிறேன் என்பதை முதன்மையான காரணங்களாக அவர் முன்வைத்து பதவி விலகி இருக்கிறார். எப்படியோ சிஜேபி முன்வைத்த கோரிக்கை வெற்றி பெற்றுவிட்டது. எப்படியோ யாராலும் வளைக்க முடியாது என்று இருமாப்போடு இருந்தவர்கள் வளைக்கப்பட்டு விட்டார்கள். பணிய மாட்டோம் என்று கர்வத்தோடு இருந்தவர்கள் பணிந்து விட்டார்கள். எவராலும் எம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று வழக்கம் போல செயல்பட்டவர்கள் அசைக்கப்பட்டு விட்டார்கள், அசைந்து கொடுத்து விட்டார்கள். இது ஒரு புதிய வரலாறு. இதனை யார் சாதித்தார்கள் என்பதல்ல, இதனால் யாருக்கு பேரும் புகழும் கிட்டும் என்பதல்ல பிரச்சனை.
இதனால் யாருக்கு பெரிய அரசியல் பயன் கிடைக்கும் என்பதல்ல பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற பாஜக எங்களுக்கு எதிரிகளே இல்லை இந்தியாவில் என்று இருமாப்போடு இருந்த பாஜக காங்கிரசும் பலவீனமடைந்து விட்டது, மாநில கட்சிகளும் ஆங்காங்கே தோல்வி அடைந்து முடங்கி போய்விட்டன என்ற இருமாப்போடு இருந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பணிந்து சரணடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலம் அத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அரசியலில் நாம் தீர்மானித்த எதிரிகள் தான் நமக்கு தோல்வியை தருவார்கள் என்றில்லை. நம்மால் தீர்மானிக்கப்பட முடியாதவர்களாலும் நாம் தோல்வியை சந்திக்க நேரிடும். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகிற படிப்பினை. திமுகவை அதிமுக தான் வீழ்த்தும், அதிமுகவை திமுக தான் வீழ்த்தும் என்று மரபு வழி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் 2 பேரையும் இன்னொரு கட்சி வந்து வீழ்த்தும் என்று தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படித்தான் பாஜகவை காங்கிரஸால் தான் பலவீனப்படுத்த முடியும். அந்த காங்கிரஸ் பாஜகவை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கவில்லை என்கிற இருமாப்போடு இருந்த பாஜகவினருக்கு நீ பிஜேபி என்றால் நான் சிஜேபி என்று ஒரு புதிய இயக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தயவால் உருவாகி இருக்கிறது. அவர் வேலையில்லாத இளைஞர்களையும் சமூக ஊடகவியலில் ஆர்வம் காட்டுகிற இளைஞர்களையும் இவர்கள் தருகிற தொல்லை தாங்க முடியவில்லை, இவர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று சொல்ல போய், ஆமாம் நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான், கரப்பான் பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாராளுமன்ற கட்டிடத்தையே புரட்டி போட முடியும் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். தோழர்களே, இதிலிருந்து நான் உணர்ந்து கொள்ள வேண்டியது, மக்கள் எல்லோரையும் விட வலிமை மிக்கவர்கள். அவர்கள் எந்த வடிவத்திலும் அவதாரம் எடுக்க வல்லமை பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மூலமாகத்தான் வந்து தண்டனை வழங்குவார்கள் என்றில்லை, சிஜேபி மூலமாகவும் பிஜேபிக்கு தண்டனை வழங்க முடியும் என்பதை மக்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு படிப்பினை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த பிறகு போராட்டம் தேவையா என்ற கேள்வி எழுகிறது. நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அங்கே இருந்திருக்க வேண்டும். அங்கு என்ன பதற்றமோ தெரியவில்லை. நாடாளுமன்றம் கூடியிருக்கும், நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று நம்புகிறேன். மாநாடு வைத்திருக்கிறோம், இன்னும் 15 நாட்கள் கூட இடைவெளி இல்லை. இத்தகைய சூழலில் 234 இடங்களிலும் புதிய நிர்வாகங்களை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் ஒற்றுமையாக நின்று இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும். இது இவர்களுக்கான ஒரு பரீட்சை, ஒரு சோதனை முயற்சி. அதனால்தான் அறிவிக்கும் போதே 234 தொகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் என்று சொன்னேன். ஆனால் சென்னையிலே அப்படி எல்லா இடங்களிலும் அனுமதி தரமாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. குறிப்பிட்ட இடங்களில் தான் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும், குறிப்பிட்ட இடங்களில் தான் பேரணி நடத்த முடியும், குறிப்பிட்ட இடங்களில் தான் பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியும் என்று ஏற்கனவே தீர்மானித்து சென்னை மாநகர காவல்துறை சில இடங்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே சென்னை மாவட்ட தோழர்கள் கேட்டார்கள், அவர்களுக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன், நீங்க 22 தொகுதிகளிலும் நடத்த வேண்டாம், ஒரே இடத்தில் நடத்துங்கள், நான் வந்து பங்கேற்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். எனவே தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருந்தாலும் சிஜேபி மற்றும் மாணவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு
வளைந்து கொடுத்து விட்டது பாஜக அரசு, பணிந்து விட்டது பாஜக அரசு என்கிற நிலை ஏற்பட்டு இருந்தாலும், இந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டது என்று நாடே கொண்டாடி கொண்டிருந்தாலும் நமக்கு மட்டும் ஒரு நெருடல். நான் சிபிஐ கட்சி அலுவலகம் பாலன் இல்லத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், நான் சொல்லி பேசி மேடை விட்டு இறங்கிய அரை மணி நேரத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்று தகவல் வந்தது. நான் சொன்னேன், தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பதவி விலகி விடுவார். ஆனாலும் நீட் தேர்வு தொடருமே, இதுதான் என்னுடைய கவலை. நீட் தேர்வுக்கு எதிராக இந்த போராட்டம் இன்னும் கூடுதலாக வலிமையோடு பரிணாமம் பெற வேண்டும், இதுதான் என்னுடைய வேட்கை என்று சொன்னேன். தர்மேந்திர பிரதான் என்ற ஒரு தனிநபர் பதவி விலகுவதனால் நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை சீர் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அது தந்திருக்கிறதை தவிர நீட் தேர்வை முற்றாக கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையாக அது பரிணமிக்கவில்லையே. இதுதான் நான் அந்த கூட்டத்திலே வைத்த கருத்து. ஆகவே எனக்கு தோன்றியது, நாம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தாவிட்டாலும் திட்டமிட்டவாறு சென்னையிலே ஒரு இடத்திலாவது நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய் என்ற ஒற்றை கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றுதான் இங்கே கூடியிருப்போம். ஆகவே தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய பிறகு ஏன் சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்று சொன்னால், இந்தியாவெங்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இரண்டாவது கோரிக்கை, தமிழ்நாடு அரசு புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேக அரசு கடந்த காலத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக ஆட்சியின் போது சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை நாடு அறியும். அவர் திருப்பி அனுப்பினார் RN ரவி ஆளுநர். மீண்டும் தமிழ்நாடு அரசு சட்ட மசோதாவை மறுபடியும் சட்டமன்றத்திலே நிறைவேற்றம் செய்து ஒப்புதலுக்கு திருப்பி அனுப்பியது. RN ரவி, நான் இதில் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்பி வைத்தார். வழக்கம் போல குடியரசுத் தலைவர் கிடப்பிலே போட்டிருந்து பின்னர் இதை ஏற்க முடியாது, ஒப்புதல் அளிக்க முடியாது, இந்த சட்ட மசோதாவை நிராகரிக்கிறோம் என்று நிராகரித்து விட்டார்கள். அவரை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு நாம் கூடுதலாக வைக்கிற இரண்டாவது கோரிக்கை, நீட் தேர்வை இந்தியா முழுவதும் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, அது இந்திய ஆட்சியாளர்களிடம் உள்ளது, ஒன்றிய ஆட்சியாளர்களிடம் உள்ளது. ஆகவே அந்த அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை ஒற்றை கோரிக்கை, இந்தியா முழுவதும் நீட் தேர்வு கூடாது என்பதுதான். தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, இந்திய ஒன்றிய அரசு எப்போது இந்த கோரிக்கையை ஏற்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது, ஏற்கவும் வாய்ப்பு இல்லை என்கிற நிலையில் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தொடரில் மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது நம்முடைய இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக, இதுவும் ஒன்றிய அரசுக்குத்தான், கல்வியை மாநில அரசுகளுக்கான அதிகார பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். இப்போ அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது.
மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிற பட்டியலுக்கு பெயர் கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய அரசே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கிற அதிகார பட்டியல் தனி, மாநில அரசு மட்டுமே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான அதிகார பட்டியல் தனி. அது சென்டர் லிஸ்ட், ஒன்றிய அரசுக்கான பட்டியல். இது ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசுக்கான பட்டியல். மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து பேசி ஒரு சட்ட மசோதாவை அல்லது அரசு கொள்கையை வரையறை செய்ய வேண்டுமானால் அது எந்தெந்த துறைகளில் அப்படி அதிகாரத்தை இரு அரசுகளும் கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு பட்டியல் இருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லுகிறார். கன்கரன்ஸ் என்றால் ஒத்திசைவு, ரெண்டு பேரும் ஒத்து இசைவு அளிப்பது. ஆகவே விசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்த காலத்தில் சில துறைகளை அவர் மாநில அரசு அதிகார பட்டியலில் இருந்து எடுத்து, கல்வி ஏற்கனவே ஸ்டேட் லிஸ்டில் இருந்தது, அதை எடுத்து கன்கரண்ட் லிஸ்டிலே இணைத்து விட்டார். பிறகு சில துறைகளை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் கல்வி மட்டும் இன்னும் கன்கரண்ட் லிஸ்டிலேயே இருக்கிறது. அதனால்தான் மாநில அரசுகளின் ஆலோசனையை கேட்காமல், இசைவை பெறாமல் இந்திய ஒன்றிய அரசே நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. தேசிய அளவிலான தேர்வு, எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ், தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அவர் வைத்திருக்கிற பெயர். இதுல எந்த இடத்திலும் மெடிக்கல் எஜுகேஷன் வரல. NEET மெடிக்கல் கிடையாது. JEE அப்படிங்கிறதுல என்ஜினியரிங் இருக்கு. ஆனால் மருத்துவ கல்விக்கான தேர்வு என்று அறிவித்து இந்த தேர்வை நடத்துவதற்கென்று ஒரு ஏஜென்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகாமை. எப்படி டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துகிறது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துகிறது. யூபிஎஸ்சி அது ஒரு தேர்வு முகமை, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேர்வு நடத்துவதற்கென்று சில நிறுவனங்களை அரசே உருவாக்கி அந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். கேள்வியை தயாரிப்பது, தேர்வை தேசிய அளவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அதற்கான அதிகாரம் முழுமையாக அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் வைக்கிற கூடுதல் கோரிக்கை NTA என்பதை கலைக்க வேண்டும் என்பதுதான். மாநில பட்டியலில் கல்வியை இணைக்க வேண்டும், தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என்பதால் தோழர்களே, நாம் ஏன் நீட் தேர்வை அறிவித்த நாளிலிருந்து எதிர்க்கிறோம்? இதில் என்ன ஒரு கசப்பான உண்மை என்றால், நாம் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த கூட்டணியை தலைமை வகிக்கும் இடத்தில் இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்வுதான் நீட். எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லாது. ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுதந்திரமாக சிந்திக்கிற கட்சி, சுதந்திரமாக முடிவெடுக்கிற கட்சி என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஒரு கூட்டணியில் இருப்பதனாலேயே வாரி அள்ளி பூசிக்கொள்ள வேண்டும் என்று இல்லை.
அந்த கூட்டணியில் தலைமையை நிற்கிற கட்சி எடுக்கிற முடிவுக்கு அப்படியே இணங்கி போக வேண்டும் என்று இல்லை. எது சரியோ நம்முடைய பார்வையில் அதை பேசுகிற துணிச்சலும் சுதந்திரமும் ஒரு கட்சிக்கு தேவை. விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுமா? சொல்லாது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுகிறோம். தேசிய அளவில் ரத்து செய். தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தமிழ்நாட்டில் ரத்து செய் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்களின் குரல் நின்று விடுகிறது. தேசிய அளவில் அவர்கள் பேசுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு பேசவில்லை. நீட் தேர்வு அறிமுகமான நாளிலிருந்து, இதை எதிர்க்க தொடங்கிய நாளிலிருந்து, தங்கை அனிதா இறந்த நாளிலிருந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள். அதை தடுப்பதற்காகத்தான் இந்த முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்றார்கள். ஆனால் என்ன நிலைமை? தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இதனால் பாதிக்கப்பட்டு மூடும் நிலையாக ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை சட்டபூர்வமாக பெற்றுக் கொள்கிறார்கள். 21 லட்சம் ஒரு ஆண்டுக்கு கட்டணம் என்று ஏற்கனவே நீட் இல்லாத போது வசூலித்தார்கள். அதே 21 லட்சத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். 16 லட்சம் 17 லட்சம் என்று வசூலித்த கல்லூரிகள் அதே கட்டணத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். தனியார் கல்லூரிகளின் மீது குற்றம் சுமத்த வேண்டியது நம்முடைய நோக்கம் இல்லை. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த தேர்வை கொண்டு வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறியதா என்பதுதான் கேள்வி. ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இதில் பயன்பெறுகிறார்கள். ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் ஸ்டேட் போர்டு எக்ஸாம், மாநில கல்வி வாரியம் நடத்துகிற தேர்வில் தேர்ச்சி பெற்று கூடுதல் மதிப்பெண்களை பெற்று இந்த வாய்ப்பை பெற்றதில்லையா? அனிதா அதற்கான சான்று. தமிழ்நாடு மாநில அரசு நடத்திய பொது தேர்வில் 1200க்கு 1100க்கு மேலாக பெற்றனர் அனிதா. பழைய முறைப்படி மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி கிடைக்கும் என்கிற வாய்ப்பு இருந்திருந்தால் அனிதா இன்றைக்கு ஒரு டாக்டர். உயிர் போயிருக்காது. ஆனால் அவர் இந்திய அரசு நடத்துகிற NTA நடத்துகிற நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாததால் அந்த வாய்ப்பை அவர் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படி அந்த தேர்விலே தேர்ச்சி பெறுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் CBSE என்கிற சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் எஜுகேஷன், அந்த பாடத்திட்டத்தின்படி கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, தயாரிக்கப்படுகின்றன. NCERT பாடத்திட்டத்தின்படி கேள்விகள் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்டேட் போர்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மாதிரி பாடத்திட்டங்கள், கேள்விகள். தமிழ்நாடு மாநில அரசு CBSE பாடத்திட்டத்தை வைத்திருக்கவில்லை. சமச்சீர் கல்வி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம், பாடத்திட்டம். அதற்கு ஏற்ப அந்த கேள்விகள் அமைய பெற்றிருக்கின்றன என்றால் இல்லை. ஆகவேதான் மாநில கல்வி திட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அந்த தேர்வை திணறுகிறார்கள், மூச்சு முட்டுகிறார்கள், போராடுகிறார்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள், உளவியல் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள்,
தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு ஆளாகிறார். +1 +2 எந்த மதிப்பும் இல்லை. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக நீட் கோச்சிங் போகிறார்கள். அது தனியார் பள்ளிகள்லாம் +2 எக்ஸாம்லாம் நான் பாஸ் போட்டுக்கிறோம், பிரச்சனை இல்லை, நீ நீட்டுக்கு போனா நீட்டுக்கு போ. இந்த சிலபஸை படிக்க வேண்டிய தேவையில்லை. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாடல் MCQ, அதற்கேற்ப 10 தேர்வுகளில் நடந்த வினாத்தாள்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அதற்கு எப்படி விடையளிப்பது என்கிற பயிற்சியை பள்ளிகளில் தர முடியாது, தனியார் நிறுவனங்கள் தருகின்றன. கோச்சிங் சென்டர்ஸ் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையில் வசூலிப்பதாக சொல்லுகிறார்கள். ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் எப்படி லட்சக்கணக்கிலே பணம் செலுத்தி கட்டணம் செலுத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்களில் சேர முடியும்? ஸ்டேட் போர்ட் படிக்கிற மாணவர்கள் எப்படி CBSE பாடத்திட்டத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள முடியும்? அந்த தேர்வு வருகிற வரையும் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அல்லது 20 மணி நேரம் இந்த தயாரிப்பிலேயே இருக்க வேண்டும் என்பது எப்படி சாத்தியமாகும்? இது எவ்வளவு பெரிய நெருக்கடி! இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் உணர முடியாதா? தெரியும். இப்படி தனியார் நிறுவனங்களில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் அதிலும் போராடுகிற நிலையில்தான் எல்லா தரங்களிலும் எல்லா துறைகளிலும் இருக்கிற மோசடி கும்பல், மாஃபியா கும்பல் எந்த துறையிலும் தலையெடுத்து வினாத்தாள்களை கசிய விட்டிருக்கிறார்கள். இந்த 1-2 ஆண்டுகளில் நீட் உட்பட பல தேர்வு முகமைகள் நடத்திய தேர்வுகளில் 152 முறை லீக் ஆகியிருக்கிறது. இதெல்லாம் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? வெறும் பணியாளர்கள் மட்டும் செய்கிற வேலையா? வெளியூர் இருக்கிற மாஃபியா கும்பல் மட்டும் செய்கிற வேலையா இது? அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நடக்கிறது என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள்? அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு அதிகாரி தவறு செய்கிறார் என்றால் அமைச்சருக்கு தெரியாமல் சில மாதங்கள் இருக்கலாம், ஆனால் வருடக்கணக்கில் அப்படி இருக்க முடியுமா? வெளிப்படையாக இது நடக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்து பல வருடங்கள் ஆகின்றன. இதனை ஏன் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை? கட்டுப்படுத்த முடியாது. இந்த சிஸ்டம், இந்த முறை, ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய முறை